டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பாம்பு கலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம் சொல்லலாம். ரொம்ப அழகான பச்சை நிறமான நடுவில் இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதியில் பார்த்திங்கன்னா ஊதா நிறமான இலைகளை கொண்டு ஒரு தீ எரிந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இலை அமைப்பை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம் இந்த பாம்பு கலா. இந்த பாம்பு கலாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம தீர்க்க முடியாமல் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்பட்டு கடினமான உபாதையை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு முடிச்சு நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த பாம்பு கலா. இன்றைக்கு நரம்பு முடிச்சு நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், கால்களில் பச்சை நிறமான கோடுகளாக முதல்ல ஆரம்பிக்கும். நாள் ஆக ஆக தொடைக்கு பின்புறம் முட்டிகளுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு போல் வர ஆரம்பிக்கும். இன்னும் நாள் ஆக ஆக முடிச்சு போல் தொங்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கால்கள்லாம் கருமை நிறமாக மாற ஆரம்பிக்கும். அதன் பிறகு அந்த இடத்துல அரிப்புகள் வலிகள் ஏற்பட்டு கடைசியில் வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய புண்ணாக மாறிவிடும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருலேயும் பார்த்திங்கன்னா 199 பேருக்கு வரக்கூடிய மிகப்பெரிய உபாதை இந்த வெரிகோஸ் வெயின். ஆனால் இன்றைக்கு அதற்கான நல்ல ஒரு சிகிச்சை அப்படின்றது பார்த்திங்கன்னா அது பாரம்பரிய மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்குது. குறிப்பாக அந்த பாம்பு கலா ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஒரு 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து பாம்பு கலாவுடைய சூரணத்தை 20 கிராம் அதில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 500 மில்லியாக குறைக்க வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை மதியம் இரவு 3 வேளை சரிசமமாக பிரித்து உணவுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்பு சாப்பிட வேண்டும். இதை ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது அந்த நரம்பு முடிச்சு நோயின்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின் முழுமையாக மறைந்து கரைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுறோன்னா ஒரு மருத்துவரிடம் போய் டாப்லர் ஸ்கேன் ஒன்று எடுத்துகிட்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு இது வராமல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. திருப்பி அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு வர ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னா இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த தொய்வை, அந்த எலாஸ்டிசிட்டி குறைந்திருப்பதற்கு நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டுமே தவிர அது வெளிப்படுத்துகின்ற சிம்டம்க்கு நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாடர்ன் மெடிசனில் அந்த சிம்டம்காக தான் அந்த சர்ஜரி பண்ணுறாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் மெடிசனில் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் அந்த தொய்வை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை நம்ம கொடுக்கும்போது நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாம்பு கலாவிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக ஒரு 6 மாத காலத்திலேயே அந்த வெரிகோஸ் வெயின் குறைந்து போகிறத பார்க்கலாம். இந்த வெரிகோஸ் வெயினுடைய மிகப்பெரிய பக்க விளைவு வெரிகோஸ் அல்சர். ஸோ அப்போ அந்த வெரிகோஸ் அல்சரை எவ்வாறு குணப்படுத்துவதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கலாவுடைய முழு தாவரத்தை எரித்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த க்ஷாரம்னு சொல்லுவோம். பார்ப்பதற்கு சாம்பல் மாதிரி இருக்கும், ஆனால் மிக வீரியமான ஒரு பொருள், ரொம்ப ரொம்ப வீரியமான ஒரு பொருள். எவ்வளவு வீரியம்னா அந்த காலத்தில் தீர்க்க முடியாத கட்டிகளை கூட உடைப்பதற்கு, புற்றுநோய் கட்டிகளை உடைப்பதற்கு கூட இந்த க்ஷாரத்தை உபயோகப்படுத்துவாங்க. அந்த பாம்பு கலாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு க்ஷாரத்தை காலையில் 100 மில்லிகிராம், இரவு 100 மில்லிகிராம் உணவுக்கு முன்பு சிறிதளவு வெண்ணெய்க்குள் வைத்து விழுங்க வேண்டும். ஒரு வெண்ணெய் எடுத்து அதில் சின்னதாக ஒரு வட்டமாக தட்டி அதுக்குள்ளே இந்த 100 மில்லிகிராம் வச்சு அதை மூடிட்டு அப்படியே மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கிடணும். அந்த மாதிரி கடுமையான பத்தியம் தேவை. அசைவ உணவுகளை தவிர்த்து, உப்பு புளிப்புகளை தவிர்த்து, நம்ம கரெக்டாக வெறும் கஞ்சி, மோர் சாதம் இந்த மாதிரி உணவுகளை மட்டும் சாப்பிட்டு கடுமையான பத்தியத்தோடு இந்த பாம்பு கலாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு க்ஷாரத்தை சாப்பிட்டோமேயானால் எவ்வளவு நாள்பட்ட வெரிகோஸ் அல்சராக இருந்தாலும், சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கூட இருக்கும், காலோட அமைப்பே மாறி காலுடைய நிறமே மாறி நெருப்பில் சுட்டது போல் கருமை நிறமாக மாறி இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட பத்தியத்தோடு இந்த க்ஷாரத்தை உபயோகப்படுத்தி வந்தாங்கன்னா ஒரு 6 மாதத்தில் அந்த நோய் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வெரிகோஸ் அல்சரை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பாம்பு கலாவுடைய க்ஷாரத்துக்கு உண்டு. இந்த பாம்பு கலாவுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக் நியூரோபதிக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கால்கள் ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கிறது அல்லது வலி இருக்கிறது,
தரையில் நடந்து போகும்போது ஏதோ துணிமேல் நடப்பது போல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, கால்களில் உணர்ச்சி இல்லாமல் போகக்கூடிய ஒரு பிரச்சனை, கால்கள் வந்து நம்ம இழுப்புக்கு வராமல் இருக்கும். ஏதோ எடுத்து அடி வைக்கணும்னா கூட ஒரு 10 கிலோ எடை இருக்கக்கூடிய கற்களை கட்டி அடி எடுத்து வைப்பது போல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி அல்லது நியூரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். இதற்கு பாம்பு கலா ஒரு மிகச்சிறந்த மருந்து. பாம்பு கலாவிலிருந்து எடுக்கக்கூடிய வேர், அதோடைய தண்டு, அதோடைய இலை, அதோட பூ, அதோட விதை, இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி ஒரு பஞ்சாங்க கல்கம் அப்படிங்கிற மாதிரி செய்து அதை வந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு மென்று சாப்பிட வேண்டும். இந்த பாம்பு கலாவுடைய ஒரு பியூட்டியே பார்த்திங்கன்னா அப்படியே விழுங்கணுன்னா அது அதிகமாக வேலை செய்கிறதில்ல. ஆனால் இதை வந்து வாயில் போட்டு மென்று 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 நம்ம சாப்பிடும்போது மிக அழகாக உடலுக்குள் சென்று உடலில் இருக்கக்கூடிய அந்த நியூரோபதியை உண்டாக்கக்கூடிய காரணிகளை குறைத்து மீண்டும் கால்களில் உணர்ச்சியை கொண்டு வருவதை நம்ம பார்க்கலாம். ஒரு டயபெட்டிக் நியூரோபதி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டை நம்ம செய்து ஒரு 3 மாதம் இந்த பாம்பு கலாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கல்கத்தை சாப்பிட வைத்து ஒரு 3 மாதத்திற்கு பிறகு மீண்டும் அந்த நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட்டு நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பில் அவ்வளவு அழகான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு நியூரோபதின்னு சொல்லக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு மாடர்ன் மெடிசனில் பெரிய அளவில் சிகிச்சை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின் சம்மந்தப்பட்ட மாத்திரைகளும் ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட ஒரு உடற்பயிற்சிகளும் தான். அதுவும் கூட நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்யும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பெரும்பாலும் அது உதவி செய்வது கிடையாது. ஆனால் இந்த பாம்பு கலாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க கல்கம் அந்த நியூரோபதியை சரி செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கலாம். 6 மாதம் 8 மாதம் அதை தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் மீண்டும் இயல்பான முறையில் யாருடைய உதவியும் இல்லாமல் நடக்க முடிவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேகமாக குணமாக்குவதற்கு, சரி செய்வதற்கு இந்த பாம்பு கலா ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஆனால் அந்த பாம்பு கலாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாடு, பத்தியம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நிச்சயமாக இதை சாப்பிடக்கூடாது. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இந்த பாம்பு கலாவை நாம் மருந்தாக உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த இடத்தில் உண்மைகள் மறைக்கப்படுகிறதோ, எந்த இடத்தில் உண்மைகளின் முன்னால் ஒரு திரை போடப்படுகிறதோ, அல்லது எந்த இடத்தில் உண்மைகளுக்கு அப்பால் மக்கள் நிறுத்தப்படுகிறார்களோ அங்கே வதந்திகளும் கற்பனைகளும் கொடிகட்டி பறக்க ஆரம்பிக்கின்றன. உண்மையை தேட முடியாதவர்கள் அல்லது உண்மையினுடைய பாதைகளில் தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் வதந்திகளின் வழியாக பயணம் செய்ய தொடங்குகிறார்கள். இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் என்று சொல்லலாம். அது இன்றைக்கு தமிழகத்திற்கும் பொருந்தும். கடந்த சில தினங்களாக தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலம் குறித்து வதந்திகளை பரப்பினார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பலரையும் கைது செய்து வந்திருக்கிறது. கைது செய்தது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேரினுடைய ஒரு பட்டியலை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம். அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கிறோம். யாரெல்லாம் முதலமைச்சரினுடைய உடல்நலம் குறித்து வதந்திகளை பரப்புகிறார்கள் என்று காவல்துறை கடுமையாக எச்சரிக்கிறது. இந்த பிரச்சனை என்பது உண்மையில் வெளிப்படையாக பார்க்கிற ஒருவருக்கு வதந்திகளை பரப்புகிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியதுதானே என்று தோன்றலாம். ஆனால் பிரச்சனை என்பது அவ்வளவு எளிமையானது அல்ல. ஒருபுறம் டிராஃபிக் ராமசாமி போன்றவர்கள் முதலமைச்சரினுடைய உடல்நலம் குறித்து அரசு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை முன்வைக்கிறார்கள். இன்னொரு புறம் உடல்நலம் குறித்து தொடர்ச்சியாக பல நாட்களாக அறிக்கைகள் வெளிவராமல் ஒரு பெரிய மௌனம் நிலவுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மக்கள் உண்மைகளை எங்கிருந்து தெரிந்து கொள்வார்கள்? ஊடகங்களோ இதை பற்றி பேசுவதற்கே மறுக்கின்றன, தயங்குகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மக்களுக்கு தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை பற்றி அறிந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. நிச்சயமாக உரிமை இருக்கிறது. ஏனென்றால்
ஒரு முதலமைச்சர் தான் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகம் தொடர்பாக அனைத்திற்கும் முதன்மையாக பொறுப்பாக இருக்கக்கூடியவர். அவர் எப்படி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக முதலமைச்சரினுடைய உடல்நலம் குறித்து எழுப்பப்படுகிற பல்வேறு கேள்விகளுக்கு அரசு தொடர்ந்து பதில் சொல்ல மறுத்து வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படி கேள்வி கேட்டவர்கள் மீது அவதூறு வழக்குகள் போடுவது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் கூட மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இப்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கூட அவரை யாரும் சந்திக்க முடியாது. அவரை இதுவரை யாரும் சந்தித்ததாக கூறவில்லை. கவர்னர் உட்பட, அமைச்சர்கள் உட்பட, தேசிய தலைவர்கள் உட்பட. அப்படி என்று சொன்னால் ஒரு நம்பகமான தகவல் மக்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் மாறாக முன்னுக்கு பின் முரணாக வெளியிடக்கூடிய அறிக்கைகள், அதிலிருந்து பிறக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள், இந்த கேள்விகளை யாராவது எழுப்பினால் அவர்களை இது போன்ற வதந்திகளை பரப்புகிறவர்கள் என்று அச்சுறுத்துவது, மிரட்டுவது, அதிலும் குறிப்பாக இது வெறுமனே வதந்திகளை பரப்புகிறவர்கள் என்ற நோக்கில் மட்டும் செய்யப்படவில்லை. அதையும் தாண்டி வேறொரு விஷயமும் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள், இணையதளங்களில் தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள், அவர்களை குறிவைத்து தொடர்ந்து கைதுகளும் மிரட்டல்களும் ஏவப்படுகின்றன என்கிற ஒரு செய்தியும் கூட வந்திருந்தது. இப்படி அரசியல் வெறுப்புணர்ச்சியின் காரணமாக, அரசியல் ரீதியான பகைவர்களை அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்தர்ப்பம் என்பது இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலேயே வதந்தி என்றால் என்ன? இந்த பிரச்சனைக்கு நாம் செல்வோம். உண்மை என்ற ஒன்று இருந்தால்தான் நீங்கள் வதந்தி என்ற ஒன்றும் இருக்க முடியும். அதாவது இதுதான் முதலமைச்சரின் உடல்நிலை என்கிற உண்மை தெளிவாக மக்களுக்கு சொல்லப்படவில்லை. அதனால் யூகங்களும் கற்பனைகளும் தவிர்க்க முடியாமல் ஒரு சமூகத்தில் தொடர்ந்து கட்டவிழ்ந்து இருப்பதை நம்மால் எப்படி தடுக்க முடியும்? இதில் முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக முதலமைச்சரினுடைய உடல்நலம் குறித்து கேள்விகளை எழுப்பிய பலரின் மீதும் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து ஏவப்படுகின்றன, கைதுகள் தொடர்ந்து நடக்கின்றன. ஆனால் சட்டப்படி இவை செல்லுபடியாகுமா என்பது ஒரு முதன்மையான கேள்வி. ஏனென்றால் நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு மிக அடிப்படையாக கருத்துரிமை, பேச்சுரிமை என்பதை வழங்கி இருக்கிறது. அதாவது நீங்கள் பொறுப்புணர்வுடன் எல்லா விஷயத்தின் மீதும் சுதந்திரமாக நீங்கள் கருத்துக்களை கூற வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. அப்படி பொறுப்புடன் கூடிய அந்த சுதந்திரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காரணங்களை காட்டி நீங்கள் அவர்களை ஒடுக்குவது, கடுமையான சட்டப்பிரிவுகளை பயன்படுத்துவது, அது அடிப்படையிலேயே செல்லாது. இப்பொழுது போடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வழக்குகளுமே நீதிமன்றத்தில் தள்ளுபடியாகிவிடும் என்று தொடர்ந்து வழக்கறிஞர்களும் சட்ட நிபுணர்களும் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் இந்த இணையம் தொடர்பான இந்த கருத்துரை சார்ந்த விஷயங்களை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட 66A சட்டப்பிரிவை உச்சநீதிமன்றம் செல்லாது என்று அறிவித்துவிட்டது. அதற்கு பிறகு அந்த பிரிவின் கீழ் யாரையும் கைது செய்ய முடியாது என்பதால் 505(2) பிரிவின் கீழ் இப்பொழுது தமிழக அரசு இந்த கைதுகளை செய்து வருகிறது. இந்த 505(2) என்கிற இந்த பிரிவு என்பது சமூக மோதல்களை உருவாக்குகிறார்கள். உதாரணமாக 2 சாதிகளுக்கிடையே சமூக மோதல்களை உருவாக்குவது, 2 மதங்களுக்கிடையே சமூக மோதல்களை உருவாக்குவது, அல்லது 2 மொழிக்குழுக்களுக்கிடையே சமூக மோதல்களை உருவாக்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த 505(2) பிரிவு என்பது பயன்படுத்தப்படக்கூடியது. ஒரு முதலமைச்சரின் பற்றிய செய்திகளை ஏதோ ஒரு விதத்தில் பரப்புகிறார்கள், பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் தண்டிக்க முடியாது. அப்படி இருக்கிற போது நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் அதனுடைய முதல்கட்ட விசாரணையிலேயே தள்ளுபடியாவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு பிரிவை பயன்படுத்தி எதற்காக அவர்கள் வழக்குகளை தொடுக்கிறார்கள்? பலர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி எந்த பொருத்தமும் மற்ற ஒரு சட்டப்பிரிவின் கீழ் இந்த வழக்குகளை தொடுப்பது நிச்சயமாக இது நீதிமன்றத்தில் தள்ளுபடியாகும் என்று நன்றாக தெரியும். அப்படி தெரிந்தும் கூட அவர்கள் இதை செய்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆங்கிலத்திலே சில்லிங் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படியாவது செய்து அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது, அந்த அச்சத்தின் விளைவாக ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய உளவியலையும் கட்டுப்படுத்துவது, இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு ஒடுக்குமுறைகள் இல்லை என்று பழைய வரலாற்றை நினைவு கூறக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது எல்லோருக்குமே நாம் எதையுமே எழுத வேண்டாம், முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து எதையுமே கேட்க வேண்டாம் என்கிற மனநிலை பெரும்பாலும் இணையத்தில் செயல்படக்கூடியவர்களுக்கு வந்துவிட்டது. இதுதான் காவல்துறையினுடைய நோக்கம். ஒட்டுமொத்தமாக நம்முடைய பார்வையிலிருந்து அனைத்தையும் மறைப்பது, நம்முடைய பார்வையிலிருந்து அனைத்தையும் மூடுவது,
அதன் மூலமாக சமூகத்தின் எந்த இடத்திலிருந்தும் கேள்விகள் எழாமல் பார்த்துக்கொள்வது. அப்படி கேள்விகள் எழாமல் பார்த்துக்கொள்வதன் வழியாக ஒரு மௌனமான அதிகாரத்தை செலுத்துவது என்றால் மக்களுக்கு குறைந்தபட்சமாக தங்களை இப்பொழுது ஆள்கிறவர்கள் யார் என்பது கூட தெளிவாக தெரியவில்லை என்று சொன்னால் நாம் இவ்வளவு ஆண்டுகால ஜனநாயக வளர்ச்சியில் நாம் அடைந்த ஒரு முன்னேற்றம் என்பது என்ன? உண்மையில் இந்த இதுபோன்ற 505(2) பிரிவுகள் எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அவர்களுடைய காலத்தில் இயற்றிய சட்டப்பிரிவு. அதாவது அரசாங்கத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் ரகசியமாக்க வேண்டும் என்று. ஆனால் நாம் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இதை பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சட்டப்பிரிவின் கீழ் இப்படி ஏராளமானவர் கைது செய்யப்படுவது என்பது நம்முடைய ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பையும் கருத்துரிமை சார்ந்த நம்முடைய அடிப்படையான கட்டுமானங்களையும் தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது உண்மையிலேயே அனைத்து தரப்பினரும் ஒன்று திரண்டு இந்த காவல்துறையினுடைய அணுகுமுறையை கேள்வி கேட்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இசை ஆசிரியர் சங்கீத சிரோன்மணி DS வசந்தகுமாரி. ஒரு இசை ஆசிரியராக இவங்களுடைய 40 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்தது, இசையை சொல்லிக் கொடுக்குற விதம் என்ன, இதுக்கு அப்பாற்பட்டு இலக்கணம், அதுவும் ஆங்கில இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க. இது சார்ந்த பல சுவாரஸ்யமான அனுபவங்களை இன்னைக்கு நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு இசை ஆசிரியராக, பள்ளி ஆசிரியராக, பள்ளி தலைவராக, பிரின்ஸ்பலாக உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு 40 ஆண்டு கால நீண்ட பயணமாக இருக்குது. இசை உங்களுக்கு சின்ன வயசுலேயே அறிமுகமான விஷயம் உங்கள் குடும்பத்தின் மூலமாக அப்படின்னாலும் அதே ஒரு துறையாக எடுத்துக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. இந்த சொல்லிக் கொடுக்குற விதத்திலேயே ஒரு தனித்துவம் எப்படி இருக்குது, மாணவர்களை எவ்வளோ தூரம் எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாம், அது இசையாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும், அதை நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்கன்ற உங்களோட நீங்கள் கடந்து வந்த பாதையில் நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல ஒரு இசை ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் இசை அப்படிங்கிறது உங்களுக்கு அறிமுகமான விதத்தை பற்றி பேசணும். அதனால் முதல்ல ஒரு பாடலோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா கண்ணே, அல்லல் நீக்க மாட்டாயா, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. நன்றி மேடம். இசை உங்களுக்கு அறிமுகமான விஷயம் பற்றி சொல்லுங்கள், அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் DS ரவீந்திரதாஸ், மறைந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர், அவர் வந்து குடியாத்தம் நகரில் அந்த வீதி நாடகங்கள்லாம் போடுவார். சமுதாய விழிப்புணர்ச்சி அதை குறித்து அந்த வீதி நாடகங்களில் ஒவ்வொரு சீனுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்லலாம் பாட்டு பாடுவோம். அதான் முதல்ல நாங்கள் அறிமுகமானது. அந்த பாடல்கள் வந்து தேசபக்தி பாடலாக இருக்கும், ஏதாச்சும் தலைவர்களை குறித்து இருக்கும், அல்லது பொது கருத்து சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பாடுவோம். அது மாதிரி ஒரு முறை 1965-66 நினைக்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குடியாத்தம் நகருக்கு வந்தபோது ஒரு ஜீப்பில் நான், எங்கள் அண்ணன், ஒரு ஹார்மோனியம், ஒரு தப்பில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு ஜீப்பில் முன்னாடி பாடிக்கிட்டே போகிறோம். பின்னாடி பெருந்தலைவர் அவர்கள் ஒரு பெரிய பல்லக்கில் வந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் நின்று ஒரு பாட்டு பாடி திரும்ப அடுத்த இடத்துக்கு போவோம். அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரி அந்த ஊர் முழுக்க பாடிட்டு கடைசியாக குடியாத்தம் நகரில் BR நாயுடு பங்களா ஒன்று இருக்கும், அங்கே போனோம். அங்கே போகும்போது தான் காமராஜர் ஐயாவை பார்க்குறதுக்காக கிட்ட போனோன்னா, வழி விடுங்கப்பா, பாட்டு பாடின பாப்பா வருது அப்படின்னு சொல்லி வழியெல்லாம் விட்டாங்க. போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம்.
அதை காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கணுன்ற அளவுக்கு அப்போ நமக்கு தெளிவில்லை. என்ன ஒரு பெருமைன்னா, பெருந்தலைவர் அவர்கள் முன்னாடி நான் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை எனக்கு. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து 11th முடித்த உடனே நீ திருவையாறு மியூசிக் காலேஜுக்கு போ, அங்கே போய் கற்றுக்கோ அப்படின்னாரு. போய் கூட ஒரு 1 இயர் நான் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை, சினிமா பாட்டு மாதிரியே பாடிக்கிட்டு இருப்பேன். செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக எனக்கு கர்நாடிக்கில் ஒரு ஆர்வம் வந்து, அங்கே எப்படின்னா கீழே ஹாஸ்டல் மேலே காலேஜ், 24 ஹவர்ஸும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தி வீணை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா, யாராவது ஒருத்தி பாடிக்கிட்டு இருப்பா, ஒரு குரூப் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கவனிக்கலைன்னா கூட நம்ம காதில் அது விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த 4 வருஷமும் இசையை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை. அந்த அளவுக்கு நான் அந்த இசையை முழுசாக கற்றுக்கிட்டு 75வது வருஷம் முடித்த உடனே எனக்கு வந்து குடியாத்தம் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இசை ஆசிரியர் வேலை கிடச்சிது. ஒரு 8 வருஷம் அங்கே வேலை செஞ்சதுக்கப்புறம் we came to காஞ்சிபுரம். கல்யாணத்துக்கு அப்புறம் காஞ்சிபுரம் வந்து பிஎம்எஸ் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 30 வருஷம் இசை ஆசிரியராக நான் பணிபுரிந்தேன். குழந்தைங்களுக்கு பாரதியார் பாட்டு, பாரதிதாசன் பாட்டு, தமிழை பற்றின பாட்டு, பொதுவான கருத்துக்கள், இல்லை நல்லொழுக்க பாடல்கள் அந்த மாதிரி சொல்லித்தரோம். ஏன்னா கர்நாடிக் மியூசிக் சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தைங்களால் கற்றுக்க முடியறதில்ல. அதனால் நாங்கள் சொல்லித்தரும்போதே சின்ன சின்ன பாரதியார் பாட்டு, இப்போது ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தருவோம். இன்னும் கொஞ்சம் இன்னொக்க வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே, அப்படி கொஞ்சம் சொல்லித்தருவோம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தாங்களான்னா பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, உடனே பிள்ளைங்க அப்படியே எழுதுறாங்க, மிஸ்ஸு நமக்கு பாட வரலையே அப்படி. எங்கள் பாரத நாடு அப்படி போட்டுக்கோ, 1 2 3 4 போட்டுனா தானாக வந்துடும். உடனே அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க, எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு, அப்படி சொல்லுவோம். கொஞ்சம் பெரிய ஒரு 9th 10th அந்த மாதிரி பிள்ளைங்க வரும்போது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தொய்ய நிறத்தினவாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அந்த மாதிரி அந்தந்த கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டுங்கள்லாம் சொல்லித்தருவோம். கண்டிப்பாக மேடம். இப்போது பள்ளியில் சொல்லிக் கொடுக்குறது அனுபவம் எப்படின்னு கேட்குறது முன்னாடி நீங்கள் அது சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் எந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் ஒரு ஈர்ப்போட இசை கற்றுக்க வந்தாங்க பள்ளியை பொறுத்த வரைக்கும்? அது நான் பணிபுரிந்தது வந்து மகளிர் பள்ளி, அதனால் சொல்ல வேண்டாம். மியூசிக் பீரியடுக்கு முன்னாடியே மிஸ் அடுத்தது எங்களுக்கு அடுத்து எங்கள் பீரியடு நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டீச்சர்ஸ் அனுப்ப மாட்டாங்க, நான் எப்போ பாரு பாட்டு அப்படின்வாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் கலெக்டரேட்டில் நடக்கிற குடியரசு தின விழா ஆகட்டும், சுதந்திர தின விழா ஆகட்டும், கலை நிகழ்ச்சி ரெடி பண்ணி போய் அங்கே பண்ணி ப்ரைஸ் வாங்காமல் வந்தது கிடையாது. மேக்ஸிமம் நிறைய கப்ஸு ஷீல்டு எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து எங்கே போனாலும் ப்ரைஸோடு தான் வரும். அந்த மாதிரி அது ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் டீச்சர்ஸ் அனுப்ப மாட்டாங்க. அதனால் 4:30 மணிக்கு மேலே இருந்து பிள்ளைங்க 6 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு என்ன காஸ்டியூம் வேணுமோ, ரொம்ப ஏழை பிள்ளைங்க தான் படிக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில், ஆனாலும் கொண்டு வரும் பிள்ளைங்க பச்சை கலர் பாவாடை எங்கேயாவது பிடிச்சி கொண்டாந்து போட்டு அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட இப்போ போட்டி போட்டு நாங்கள் ப்ரைஸஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்.
கண்டிப்பாக மேடம். பள்ளி மாணவர்களை வந்து நீங்கள் இப்போது டெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு போய் அங்கே நடந்த கலை நிகழ்ச்சியிலையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கீங்க. இந்த கலாச்சார பகிர்வுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது இசைன்னும் போது அதுக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குது. உங்களோட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். புதுடெல்லியில் நேஷ்னல் பால் பவன் அதில் வந்து வருஷம் நவம்பர் மாதம் 13லேருந்து 20 வரைக்கும் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. இப்போ நடக்குது. ஒரு 5 வருஷம் நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருக்கேன். அங்கே போயிட்டு நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்னவோ அதை தான் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 1 வீக் அங்கே இருந்து குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து குழந்தைங்கள டெல்லி சுற்றி காட்டுவோம், தாஜ்மஹால்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோம். அங்கே போகும்போது மற்ற ஸ்டேட்னுடைய டான்ஸஸ் எல்லாமும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அது ஒரு இன்ஸ்பிரேஷன் குழந்தைங்களுக்கு. ஒரிசா பிள்ளைங்க இப்படி ஆடினாங்க, குஜராத் பிள்ளைங்க இப்படி ஆடினாங்க, பஞ்சாப் பிள்ளைங்க இப்படி ஆடினாங்க. அது அப்படியே வந்து இங்கே ட்ரை பண்ணுவாங்க. அந்த 10 டேஸில் இந்த பிள்ளைங்களுக்கு அங்கேயும் கொஞ்சம் சொல்லி தருவாங்க. யார் யாருக்கு எது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ கொஞ்சம் வந்து கற்றுக்கங்கன்னு சொல்லிட்டு. அது தவிர கலாச்சார பரிமாற்றம் மூலமாக புவனேஸ்வருக்கு 2 முறை போயிருக்கோம். புவனேஸ்வர் பைஷாக்கி ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு அங்கே நம்ம தமிழ் நியர் மாதிரி அவங்களுக்கு அங்கே போயிட்டு நாங்கள் தப்பாட்டம் அதில் எங்கள் பிள்ளைங்க ட்ரெயின்டு. அந்த கலையெல்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்குது. அந்த தப்பாட்டம், நம்மளுடைய ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், சிலம்பு, கை சிலம்பு இதெல்லாம் நாங்கள் அங்கே போய் பண்ணோம். அந்த மக்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எல்லாத்த விட நாங்கள் போனது வந்து மணிப்பூர். 2008 மணிப்பூர் போனதே ஒரு பெரிய தான். அஸ்ஸாம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் இம்பால் போகிறதுக்கு ஒரு 16 hours பஸ்ஸில். வழி முழுக்க வந்து மேகாலயா, திரிபுரா இதெல்லாம் தான், நாகாலாந்தெல்லாம் வருது. எப்போ கண்ணை திறந்தாலும் மலையாகவே இருக்குது. அப்படி போய் நாங்கள் இம்பாலில் போய் சேர்ந்தோம். சேர்ந்ததுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற அந்த மணிப்பூரி டான்ஸுன்றது தனி அவங்களுடையது. அவங்க வந்து நம்மளுடைய டான்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க. அதில் வந்து அந்த மணிப்பூர் மினிஸ்டர் கேட்டார், ஐ வாண்ட் டு நோ அபவுட் தமிழ் லாங்குவேஜ், கேன் யூ சிங் ஏ தமிழ் சாங் அப்படின்னு கேட்டார். அப்போ நாங்கள் வந்து பாரதிதாசன் பாட்டு ஒன்று பாடி காட்டணும். வானமழை நீயே, உயிர் வாழும் தமிழ் நீயே, வானமழை நீயே, உயிர் வாழும் தமிழ் நீயே, வார்த்தை தந்தவளே எங்கள் வண்ண தமிழ் தாயே, எங்கள் வண்ண தமிழ் தாயே. க க க சகரி சமகரி சதா த த தப மணி தப மத நீ நி நி சதா த நி மா மத தப மதபம் சனி தப மகரி சகரி ச ச மகரி தப மா தப மா மா நி தப சனி நி காரி ச பதப மத ப ம சகரி ச காரி நி த நி ச காரி நி த நி ரே காரினி தனிசா. பாரதிதாசன். அப்புறம் அவங்க அதுக்கு மீனிங் கேட்டாங்க எங்களுக்கு. வி வாண்ட் டு நோ த மீனிங் அபவுட் த சாங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது எல்லாத்த விட நாங்கள் அங்கே இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டாரு. மிஸ்டர் ரவிச்சந்திரன் வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு. யார் சார் அவருன்னா, இஸ் தமிழ் சங்கம், தேர் இஸ் தமிழ் சங்கம் இன் மோரே, அவர் உங்ககிட்ட பேசணுன்றாரு. அப்புறம் அவர் சொன்னார், மேடம் நாங்கள் ஒரு 3000 பேர் இந்த ஊரில் இருக்கிறோம். மோரே அப்படின்னு ஒரு இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் பார்டர். நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு. சரிங்க சார். அப்புறம் மணிப்பூர் மினிஸ்டர் வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு ஜீப்பில் AK-47 வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர், பின்னாடி ஒரு ஜீப் ஃபுல்லாக AK-47 போகிறோம். நாங்கள் ஃபுல்லாக மலை, 2 பக்கமும் இந்த மணல் மூட்டை அடிக்கிட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஜவான்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. 6 hours அந்த மாதிரி பிரயாணம் பண்ணி போன உடனே அங்கே போனால் ஒரு பெரிய குரூப் நிற்குது. வசந்தகுமாரி மேடம் யார், வசந்தகுமாரி மேடம் யார். அப்புறம் நான் போய் நின்ன உடனே ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு அந்த ஜனங்க எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க மேடம். மறக்கவே முடியாது லைஃப்பில். அந்த தமிழ் சங்கம் மூலமாக எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அப்புறம் ஒரு 6 நாளைக்கு அப்புறம் அன்றைக்கி தான் நல்லா சாப்பிட்டோம் நாங்கள். சாம்பார், காரக்குழம்பு இது அதில் போட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து தெர் வாஸ் எ வெரி பிக் ப்ரோக்ராம். ஒரு பெரிய இதில் கிரவுண்டில் ஒரு 4000 பேர் இருக்கும். அதில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணோம். அப்புறம் என்ன பேச சொன்னாங்க. நான் பேசினது மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், கல்ச்சுரல் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தமிழை பேசுங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. உடனே நான் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே
விசில் பறக்குது, கிளாப்ஸுன்னா கிளாப்ஸு. அப்புறம் தமிழில் பேசினவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே எங்களுக்கு அந்த மியான்மர்லாம் சுற்றி காட்டினாங்க. ஒரிஜினல் பர்மா பஜாரை நாங்கள் பார்த்தோம். ஒரிஜினல் பர்மா பஜார் பார்த்துட்டு வரும்போது அந்த ஜனங்கள்லாம் எங்களை அழுதாங்க மேடம் எங்களை பார்த்து. ஏன்னா அவங்க பேருக்கு தான் தமிழர்கள், தமிழ்நாட்டையே பார்க்காத எவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க. பார்க்காமே அங்கேயே பறந்து வளர்ந்து அப்படியே போயிடுறவங்கெல்லாம் இருக்காங்க. அதில் ஒரு பெரிய கோரிக்கை ஒன்று வச்சாங்க அவங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் மக்களுக்கு வந்து தமிழ் வந்து பேச தான் தெரியுமே தவிர எழுத படிக்க தெரியாது, ஏன்னா எங்களுக்கு தமிழ் புக்கு இல்லை, உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு அது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ உடனே அடுத்த நாள் வந்த உடனே நான் எங்கள் ஸ்கூலில் ப்ரேயரில் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடம் போயிருந்தோம், நம்ம ஜனங்க அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் புக்கு வேணும், நீங்கள் 2 புக்கு வச்சுருக்கிறவங்க இல்லை அக்கா இது அண்ணாந்து தம்பி தங்கச்சி இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எவ்வளோ தமிழ் புக்ஸ் இருக்கோ கொண்டாந்து கொடுங்கன்னு சொன்னோன்னே அடுத்த நாள் குவிஞ்சிருச்சு புக்ஸ் வந்து. அப்புறம் 1 மந்த் கழிச்சு மிஸ்டர் ரவிச்சந்திரன் கேம் பார்த்துட்டு, இவ்வளோலாம் என்னால் எடுத்துன்னு போக முடியாது மேடம், நான் தூக்கின்னு போகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அந்த ஜனங்களை பார்த்துட்டு வந்தது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு. இப்போது இசை பயிற்சி அப்படின்னும் போது இன்றைக்கி நிறைய ட்ரெண்டு மாறிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பள்ளி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு முக்கியத்துவம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஃபுல்லாக. நம்ம அதுவும் 10th 12th வந்துட்டாங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, படிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு. இந்த ரெக்ரியேஷன் அந்த கலை சார்ந்த ஒரு படிப்பு, அது ஓவியமாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், வாத்தியமாக இருக்கட்டும், இதை பற்றின ஒரு புரிதல், ஒரு நாலேஜ் இன்றைக்கி இருக்கிற சூழலில் மாணவர்களுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மேடம். நான் பார்க்குறேன் எவ்வளவோ பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால டென்ஷன்னால் வேறு தவறான முடிவுகள்லாம் போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய குறைகளை வந்து யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. என்னுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு பிள்ளைங்களுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும். வாட் எவர் இட் மே பி, மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸ் ஆகட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கலை அவங்க கற்றுக்கிட்டாங்களான்னா அவங்களுக்கு அந்த டென்ஷன்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சரி கற்றுக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட்டு அதை ரசிக்கவாவது தெரியணும் அப்படின்றதான் என்னுடைய அது. சின்னவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் ரெசிபித்தன்மையாவது இருந்தால் தான் அவங்களுடைய டென்ஷன்லேருந்து கொஞ்சம் விடுபட முடியும். இந்த பேரண்ட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் படி 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 மார்க் எடுன்னு சொல்கிறத விட இதுலேயும் கொஞ்சம் பிள்ளைங்களை கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். முக்கியமாக எவ்வளோ பிள்ளைங்களுடைய திறமை வீணாக போகுது நான் பார்த்துருக்குறேன். நல்ல திறமையுள்ள பிள்ளைங்கள்லாம் படிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வெறும் டோட்டல் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இல்லை. அவங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட் என்னவோ அதை கண்டுபிடிச்சி பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து அதில் சொல்லிக் கொடுத்து அதை முன்னுக்கு கொண்டு வரணுன்றது என்னுடைய எண்ணம். அதில் வந்து மியூசிக்ன்றது ரொம்ப நல்ல ஒரு பாடுறதுக்காகட்டும், கற்றுக்கிறதுக்காகட்டும், கேட்குறதுக்கு அட்லீஸ்ட்டு தே மஸ்ட் ஹியர் நல்ல மியூசிக் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக மேடம். ஒரு இசை ஆசிரியராக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மொழி ஆசிரியராகவும் உங்களோட பணியை செஞ்சுருக்கீங்க, ஒரு பள்ளியில் பிரின்சிபலாகவும் இருந்திருக்கீங்க. இப்போது மொழியை வந்து பயிற்றுவிக்கிற முறையில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆங்கில இலக்கியம், இங்கிலீஷ் கிராமர் சரியாக தெரியல அப்படிங்கிறதுனால தான் அவங்களால சரியாக பேச முடியல, அந்த புரிதல் இல்லை. ஆனால் அதை தமிழோட இணைச்சு சொல்லிக் கொடுக்குறதுல வந்து அவங்களுக்கு அதை எளிமையாக போய் சேருது அப்படிங்கிறீங்க. அது சொல்லிக் கொடுக்குற விதம் பற்றி எப்படி சொல்லிக் கொடுக்கணும் மேடம் கிராமரை? நான் வந்து மியூசிக் டீச்சராக மட்டுமே இல்லை ஸ்கூலில். ஐ வாஸ் த ஏஹெச்எம், லைப்ரரி இன்சார்ஜ். அப்புறம் வந்து பசுமை படை, அதுக்கு வந்து கோஆர்டினேட்டர். அதனால் ஏஹெச்எம்மாக இருக்கிறதுனால 6, 7, 8 பிள்ளைங்க ஃபுல்லாக என்னோடய கண்ட்ரோல் தான். அதனால் ஆஃப்டர் 4:30 ஐ யூஸ் டு டேக் கிராமர் கிளாஸஸ். அப்போது பிள்ளைங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. ஏன்னா கிராமர்னாலே எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. என்னுடைய கிளாஸில் அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்களுக்கு கிராமர் சொல்லித்தருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிலபிஃபிகேஷன் ஒன்று வரும், ஒரு வேர்டில் எத்தனை சிலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லுவேன். இப்போது ஹேண்ட் அப்படின்னு சொன்னால் அதை தமிழில் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படியே எழுதணும். இட் எழுதிட்டு மெய் எழுத்து அடிச்சிடணும். அடிச்சுட்டா எத்தனை இருக்குதோ அத்தனை தான் சிலபிள். இப்போ பிகாஸ் அப்படின்னு சொன்னால் பி கா இஸ் அடிச்சுட்டா 2 தான், அது 2 சிலபிள் தான். ஸ்டூடெண்ட் 2 தான். எல்லாமே நம்ம பேசுகிற மாதிரி எழுதிட்டு நீங்கள் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்டிகிள்ஸில் ஆன் எங்கெங்கே போடுறது அப்படின்னு ஒரு இது வரும். அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, வவ்வலுக்கு முன்னாடி ஆன் போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி தான் ஆன் போடணும். அப்போது வவ்வல் அப்படின்னா என்னன்னா உயிரெழுத்து. தமிழ் எப்படி ஆ முதல் அவ் வரை
உயிரெழுத்தோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் AEIOU உயிரெழுத்து. அப்போது அந்த உயிரெழுத்துக்களினுடைய ஓசை எந்த வேர்டில் ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னாடி ஆன் போடணும் அப்படின்னு நான் சொல்லித்தரோம். இப்போது ஐ சா ஆன் எலிஃபண்ட் அப்படின்னு சொன்னால் எலிஃபண்ட் அது தமிழ் எழுதுனா ஏ வந்து உயிரெழுத்து. ஸோ யூ கேன் புட் ஆன். இப்போது மை பிரதர் இஸ் அன் MLA அப்படின்னு சொன்னால் எம் இஸ் நாட் அன் வவல். அப்போது எம்ன்றது இம்ன்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அப்போது அது வந்து வவலாக இல்லைன்னா கூட MLAக்கு முன்னாடி ஆன் வரணும். அதே மாதிரி மை அங்கிள் இஸ் அ யூனியன் லீடர். யூனியன் அப்படின்றது வவ்வல் வவ்வலாக இருந்தால் கூட தமிழ் எழுதும்போது அது உயிர்மை எழுத்து UNIN அப்படி வரும். அப்போது யூ ஷுட் நாட் புட் ஆன், யூ மஸ்ட் புட் ஏ அப்படின்னு சொல்லி தமிழ் எழுதி நீங்கள் அதை எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷில் கிராமர் தெரியாத காரணத்தினால தான் அவங்க வந்து பேசுகிறதில்ல. நம்ம ஒருவேளை தப்பாக பேசிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அதனால் வந்து கிராமரை முதல்ல அவங்க ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னா தே கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், தே கேன் ரைட் இங்கிலீஷ் இன் கரெக்ட் வே அப்படின்றதான் என்னுடைய இது. கண்டிப்பாக மேடம், எவ்வளோ எளிமையாக புரியுது. அவங்க நம்ம தமிழ் தான் நம்மளோட தாய்மொழின்னும் போது அதோட இணைச்சு ஒரு மொழிப்பாடு சொல்லி கொடுக்கும்போது அது சுலபமாக போய் சேருது. அதான் நோன் டு அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் பிள்ளைங்களுக்கு நம்ம அதை பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 40 ஆண்டு கால பயணம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நிறைவான பயணமாக அமைஞ்சிச்சு? கண்டிப்பாக இந்த தொழிலையே நான் வந்து ரொம்ப விரும்பி தான் ஏற்றுக்கிட்டேன். பிகாஸ் டீச்சிங் இஸ் அ நோபலஸ்ட் ப்ரொஃபஷன் இல்லைங்களா. நம்பர் 1 வந்து டாக்டர், நம்பர் 2 வந்து இதில் இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயுமே கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பிள்ளைங்களோட இன்றைக்கி ஓடி வந்து மிஸ் எங்கள் பையனை ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பிள்ளைங்கள்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க. அது என்ன யோசிப்போம் நம்ம, இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸ்க்கும் கிடைக்குமா? அதில் ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட குடியாத்தத்தில் படித்த ஒரு பொண்ணு என்னுடைய ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி போன நவம்பரில் எனக்கு ஃபோன் பண்ணி, மிஸ் உங்கள் நம்பர் எனக்கு கிடச்சிது, நான் உங்கள்கிட்ட குடியாத்தத்தில் படித்தேன், என் பையனுக்கு கல்யாணம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு நானும் நவம்பரில் கிளம்பி போகிறேன். போகும்போது நினச்சிக்கிறேன், இது நமக்கு தேவையா, அந்த பொண்ணு எப்படி இருப்பாளோ தெரில, 30 வருஷம் ஆகிப்போச்சு நம்ம பார்த்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறோம். போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு போன உடனே அந்த பொண்ணு வந்து நின்றுது. அப்போ எப்படி பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் உயரமாக இருக்குது, கொஞ்சம் முடியெல்லாம் நரைச்சிருக்குது. அதே பயத்தோடு வந்து விஷ் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்டாங்க, ஏம்மா நீ டீச்சரா அவங்க டீச்சரா, அந்த அம்மா கூட படித்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய வீட்டு கல்யாணத்துக்கு, அவங்க பையன் கல்யாணத்துக்கு நம்ம போயிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும் சொல்லுங்கள். இந்த ஒரு தொழிலில் மட்டும்தான் எங்கே போனாலும் ஐயோ எங்கள் மிஸ்ஸு இன்றைக்கி கூட மிஸ் ஒரு பூஜைனாக்கா நாங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாட்டு தான் பாடுறோம், கோயிலுக்கு போனால் நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாட்டு தான் பாடுறோம். ஒரு காம்படிஷன் சொன்னால் எந்த காம்படிஷனுக்கு என்ன மாதிரி பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருப்பேன். அதனால் அது இன்றைக்கும் பிள்ளைங்க வந்து நினைப்பாங்க. அதனால் இந்த ஆசிரியர் தொழில் வந்து இன்றைக்கி எனக்கு நிறைவு தான். அதனால தான் இப்போ என்ன பண்ணேன்னா, என்ன ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்தேன், சாய்ராம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். அதுக்கப்புறம் அதை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ வீட்டிலே ஒரு ஆர்ட் அகாடமி அப்படின்னு போட்டு மியூசிக்கு, டான்ஸு, ட்ராயிங்கு, இந்த தப்பாட்டம், நடிப்பு, திரைப்படக்கலை, அந்த நாட்டுப்புற நடனம், நாட்டுப்புற கலைகள் அதெல்லாம் போட்டு சொல்லி கொடுக்குறோம். பட் அந்த அளவுக்கு நாங்கள் விளம்பரம்லாம் பண்ணலை. இப்போதைக்கு வீட்டில் வந்து வீணை கிளாஸ், அது ரெகுலராக எப்போவுமே வீணை கிளாஸ், பாட்டு கிளாஸ், அது மாதிரி நான் என்கிட்ட படித்த நிறைய பிள்ளைங்க மியூசிக் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. இசைத்துறையிலே ஆகட்டும், இந்த மொழியில் கூட பிள்ளைங்களை வந்து நிறைய பேரை கொண்டு வரணும். ஏன்னா நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைங்க கூட they could not get a job. ஏன்னா இங்கிலீஷில் பேச முடியலன்ற காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகி வர பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காகவாவது பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷெல்லாம் கொஞ்சம் சொல்லித்தரணும், நிறைய செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக மேடம், ஒரு இசை ஆசிரியராக உங்களோட பயணம் சார்ந்த பல விஷயங்களை நம்ம பேசினாலும், எப்படி நம்ம ஆரம்பத்தில் ஒரு பாடலோடு ஆரம்பித்தோமோ அதே மாதிரி ஒரு நிறைவாக ஒரு பாடலோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். பாரதிதாசன் பாட்டே பாடி. வெண்ணிலாவும் வானும் போலே வீரனும் கூர்வாளும் போலே, வெண்ணிலாவும் வானும் போலே வீரனும் கூர்வாளும் போலே, வெண்ணிலாவும் வானும் போலே, வண்ணப்பூவும் மணமும் போலே,
வண்ணப்பூவும் மணமும் போலே மகரையாழும் இசையும் போலே வண்ணப்பூவும் மணமும் போலே மகரையாழும் இசையும் போலே கண்ணும் ஒளியும் போல எனது கண்ணும் ஒளியும் போல எனது கண்ணல் தமிழும் நானும் அல்லவோ கண்ணும் ஒளியும் போல எனது கண்ணல் தமிழும் நானும் அல்லவோ வெண்ணிலாவும் வானும் போலே வீரனும் கூர்வாளும் போலே வெண்ணிலாவும் வானும் போலே. நன்றி மேடம். ஒரு இசை ஆசிரியராக உங்களோட பயணம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமாச்சு? சிறு வயசுலேருந்தே இசை மேலே உங்களுக்கு இருந்த ஈடுபாடு, அது சார்ந்த கல்வியை நீங்கள் பயின்ற விதம், ஒரு ஆசிரியராக மாறினதும், அதுலேயும் ஒரு தனித்துவத்தோட மாணவர்களுக்கு இது எவ்வளோ தூரம் எளிமையாக இசையை சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, இது சார்ந்த பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளாகட்டும், ஆங்கில மொழியில் வந்து கிராமரை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எப்படி நம்ம தாய்மொழியோடு அதை ஒப்பிட்டு எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாம், அது நீங்கள் எப்படி செஞ்சுட்டு இருந்தீங்க, இந்த பயணம் எவ்வளோ நிறைவாக இருந்ததுன்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு என்ன அரிய தகவல்களை நமக்காக அழகிய தமிழில் தொகுத்து வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நீதிமன்றங்கள் எல்லோருக்கும் பொதுவானவை என்று சொல்லப்பட்டாலும் நீதிமன்றத்தின் கதவுகள் ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு மற்றவர்களைப் போலவே திறந்திருக்கிறதா என்கிற கேள்விக்கு பல நேரங்களில் எதிர் வினாவும் தான் வருகின்றன. இது குறித்து சாதாரண மக்கள் பேசுவதை விட முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி V.R. கிருஷ்ணய்யர் அவர்களே ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். ஈரோட்டிலிருந்து வெளிவருகிற இடது என்னும் காலாண்டு இதழில் அது பற்றிய கட்டுரை வெளிவந்திருக்கிறது. அதனை தமிழில் ஜீவா மொழிபெயர்த்திருக்கிறார். V.R. கிருஷ்ணய்யர் அவர்கள் அதில் மிக வெளிப்படையாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருப்பதோடு நீதிமன்றம் பற்றி உலகெங்கும் உள்ள தலைவர்கள் கூறியிருக்கிற பல்வேறு செய்திகளையும் பதிவு செய்திருக்கிறார். சற்றும் ஒளிவு மறைவில்லாமல் அந்த கட்டுரையை தொடங்கும் போதே முதலில் ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறார். நீதிபதி என்கிற தனி மனிதரும் நீதிமன்றம் என்கிற ஓர் அமைப்பும் எல்லா எல்லைகளையும் கடந்தவர்கள் என்று கருத வேண்டியதில்லை. நீதிபதிகளும் மனிதர்களே என்பதையும் தவறு செய்யும் இயல்புடையவர்களே என்பதையும் முதலில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த கட்டுரை தொடங்குகிறது. இதனை உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த அவர்தான் அத்தனை வெளிப்படையாக சொல்ல முடியும். மற்றவர்கள் சொன்னால் நீதிமன்றத்தை விமர்சிக்கிறோம் என்கிற ஒரு விமர்சனம் கூட நம் மீது வரும். ஆனால் கிருஷ்ணய்யர் அதை மிக தெளிவாக சொல்கிறார். நீதிபதிகளும் மனிதர்கள்தான், தவறு செய்யும் இயல்புடையவர்கள்தான். எனவே அவர்களினுடைய கருத்துகள் எல்லாவற்றையும் நாம் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பதை விட அதற்கும் விமர்சனம் உண்டு என்பதை நாம் ஏற்க வேண்டும் என்று கூறுகிறார். கீழமை நீதிமன்றம் தருகிற தீர்ப்பை உயர்நீதிமன்றம் மறுக்கிறது. உயர்நீதிமன்றம் தருகிற தீர்ப்பை சில வேளைகளில் உச்ச நீதிமன்றம் மறுக்கிறது. அப்படியானால் எந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியானது? அரசமைப்பு சட்டப்படி உச்ச நீதிமன்றம் கூறுகிற தீர்ப்பு தான் என்றைக்கும் சரியானது. ஏன் அந்த தீர்ப்பு தான் சரியானது என்றால், உச்ச நீதிமன்றத்துக்கு மேல் இன்னொரு நீதிமன்றம் என்கிற அமைப்பு இல்லாத காரணத்தால் அதுதான் இறுதியானது. ஒருவேளை உச்ச நீதிமன்றத்துக்கும் மேலாக இன்னொரு நீதிமன்றம் இருக்குமானால் அங்கேயும் சென்று முறையிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படித்தான் நம்முடைய நீதிமன்ற அமைப்புகள் இருக்கின்றன. எனவே கூடுமான வரையில் பல நீதிபதிகள் அமர்ந்து முறையான தீர்ப்பை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த நீதிமன்றம் என்கிற அமைப்பு ஏழை எளியவர்களெல்லாம் எளிதில் அணுகக்கூடியதாக இருக்கிறதா என்பதுதான் அந்த கட்டுரையின் சாரம். மிக உறுதியாக ஏழைகளால் அந்த நீதிமன்றங்களை அணுக இயலாது என்பது வெளிப்படையான செய்தி. ஒரு கீழமை நீதிமன்றங்களில் போய் வாதிடுவதற்கே ஆண்டுகள் பல ஆகின்றன. அதற்கான செலவுகள் எத்தனையோ ஆயிரங்களில் லட்சங்களில் ஆகின்றன. எனவே அவற்றையெல்லாம் தாண்டி
எங்கோ தொலைதூரத்தில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் போய் தனக்கான நியாயத்தை ஒரு ஏழையால் பெற்று வர முடியாது. இன்றைக்கு இருக்கிற உண்மை நிலவரம் அதுதான். இது இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஏறத்தாழ அப்படி இருக்கிறது என்பதை பலருடைய மேற்கோளிலிருந்தும் B.R. கிருஷ்ணய்யர் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு முறை சொன்னதை ஒரு இங்கிலாந்து நாட்டினுடைய அதிபராக இருந்த சர்ச்சில் சொல்லுகிறார். நம் நாட்டை பொறுத்தளவு நீதிமன்றம் நியாயமாகத்தான் இருக்கிறது அவர் கூறுகிறார். எப்போதும் பிரிட்டிஷாரிடத்திலே ஒரு குணம் உண்டு. நாயை சுடுவதாக இருந்தாலும் அதற்கான காரணத்தை சொல்லிவிட்டு சுடுங்கள் என்பது அவர்களுடைய முறைமை. எனவே நீதிமன்றம் என்பதிலே அவர்கள் கூடுதலாக நம்பிக்கையும் மதிப்பும் வைத்திருக்கிறார்கள். அதனாலே தான் சர்ச்சில் சொல்கிறார், அது குற்றவியல் வழக்காக இருந்தாலும் சரி அல்லது பொது உரிமை சார்ந்த வழக்காக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்கள் எப்போதும் நடுநிலையாக சரியாகத்தான் நடந்து கொள்கின்றன. ஆனால் ஏழை மக்கள் வருவார்களே ஆனால் ஒரு வர்க்க சார்பு நீதிமன்றத்தில் இல்லாமலே போய்விடும் என்று கூற முடியாது என்கிறார். எனவே ஒரு வர்க்க சார்பு அங்கேயும் இருந்திருக்கிறது என்பதை அவருடைய வரிகள் காட்டுகின்றன. இன்னொரு பக்கத்திலே லார்ட் ஸ்ரூடன் என்கிற ஒரு நீதிபதி சொன்ன கருத்தையும் கிருஷ்ணய்யர் அவர்கள் எடுத்து தருகிறார். அது மிக கவனமாக நாம் பார்க்க வேண்டிய கருத்தாக இருக்கிறது. நீதிபதி ஸ்ரூடன் என்ன சொல்லுகிறார் என்றால், எப்போதும் நீதிபதியாக வந்து அமர்கிறவர் எந்த சூழலில் வளர்ந்திருப்பார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் ஒரு செல்வந்தர் குடும்பத்திலே தான் பிறந்திருப்பார், பணக்கார பிள்ளைகளோடு தான் சேர்ந்து படித்திருப்பார். எனவே அவருடைய வர்க்க சார்பு என்பது இயற்கையிலேயே எந்த பக்கம் அமைந்திருக்கும் என்பதை நாம் அறிவோம். அப்படிப்பட்டவர் பிறகு நீதிபதியாக வந்து அமர்ந்தவுடன் ஏழை எளியவர்களினுடைய நிலையை அப்படியே அதை உணர்ந்து கொண்டு விட முடியும் என்று கூற முடியாது என்று நீதிபதி ஸ்ரூடன் சொல்லுவதையும் கிருஷ்ணய்யர் எடுத்து காட்டுகிறார். எனவே இயற்கையிலேயே ஒரு வர்க்கம் சார்ந்த போக்கு அமைந்திருக்கிறது என்பதை சொல்லுகிறார். ஆனால் நாம் இந்தியாவை பொறுத்தளவு சொல்ல வேண்டிய இன்னொரு செய்தி, வர்க்கத்தோடு சேர்ந்து வருணம் சார்ந்த போக்கும் இங்கு அமைந்திருக்கிறது. மேலை நாடுகளில் நீதிபதிகளாக அமர்கிறவர்கள் எல்லோருமே மிக பெரும்பான்மையாக பணக்கார குடும்பத்திலே இருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தளவு செல்வந்தர்கள் குடும்பத்திலே இருந்து மட்டும் இல்லை, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மேல்ஜாதி என்று கருதப்படுகிற அந்த வருண வேறுபாட்டுக்கும் உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நிலைமைகள் மாறியிருக்கின்றன, மாறிக்கொண்டிருக்கின்றன, அது வேறு. ஆனால் 1970கள் வரையில் நீங்கள் பார்த்தால் ஒரு 100 நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்றால் 90க்கு மேற்பட்ட அல்லது குறைந்தது 80-85 நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. அதிலே ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலே உயர்நீதிமன்றத்திலேயே 71வது ஆண்டுக்கு பிறகுதான் வருகிறது. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவர் நீதிபதியாக அந்த ஆசனத்திலே போய் அமர்வது என்பது அதற்கு 1970கள் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு பின்னால் உச்சநீதிமன்றத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அமர்கிற நிலைமையும் வருகிறது. எனவே நீதிமன்றங்கள் என்பவை முற்றுமுழுக்க ஏழை எளிய மக்களுக்கு நியாயம் செய்யக்கூடிய தளங்களாக இன்னமும் முழுமையாக மாறவில்லை என்கிற ஆதங்கம்தான் அந்த கட்டுரையினுடைய வெளிப்பாடு. நீதிமன்றங்களை குறை சொல்லுவதோ, கிருஷ்ணய்யர் அவர்களே சொல்லுகிறார், நீதிமன்றங்களை குறை சொல்லுவதோ நீதிபதிகளை குறைப்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் ஒரு நீதிமன்றத்தினுடைய பெருமை எங்கே இருக்கிறது என்றால், ஏழை எளிய மக்களால் அந்த நிறுவனம் எப்போது மதிக்கப்படுகிறதோ அப்போதுதான் அந்த நீதிமன்றத்திற்கான பெருமை இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். தன் கையிலே காசு இல்லாதவன் கூட நீதிமன்றத்தில் தனக்கு நியாயம் கிடைக்கும் என்று என்றைக்கு நம்புகிறானோ அன்றைக்குத்தான் நம்முடைய நீதி நடவடிக்கைகள் சரியாக இருக்கின்றன என்று நாம் கொள்ளலாம். ஏனென்றால் இறுதி நம்பிக்கை நமக்கு காவல்துறையிலே நியாயம் கிடைக்காமல் போகலாம், அரசாங்கத்திலே நியாயம் கிடைக்காமல் போகலாம், கடைசி நியாயம் நமக்கு நீதிமன்றத்திலே கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருந்தால்தான் ஜனநாயகம் பிழைக்கும். இறுதி நம்பிக்கையும் கூட இழந்து போய்விடுகிற நிலை வருமானால் பிறகு யாரை நம்புவது என்கிற கேள்வி எழுந்து எல்லா நிறுவனங்களும் நம்பிக்கைக்கு உரியன அல்ல என்ற நிலை வருமானால் அங்கே குடிமக்கள், அந்த நாடு அந்த குடிமக்களின் நாடாக இருக்காது. இதனை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் செய்கிற,
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குகிற மன்றங்கள் தான் உண்மையான நீதிமன்றங்கள் என்பதை தன்னுடைய கட்டுரையில் வி.ஆர். கிருஷ்ணய்யா அவர்கள் எடுத்துச் சொல்கிறார். தற்போது ஏற்பட்டிருக்கும் அறிவியல் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கும் சேல்ஸுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரெண்டும் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஓவரால், அது கீழே வர்றது தான் சேல்ஸ், வியாபாரம். மார்க்கெட்டிங் அப்படின்னா சந்தைப்படுத்துதல். ஒரு பொருளை விற்கிறதுக்கு முன்னால் அதை பற்றிய விவரங்களை அறிந்துக்கிட்டு அதுக்கு எப்படி சந்தையில் எடுபாடு இருக்கும், வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எந்த வகையான மக்கள் வாங்குவாங்க, எந்த வகையான பொருட்கள் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளை நம்ம சந்தைப்படுத்த முடியும். இல்லைன்னா நம்ம கொண்டு வரக்கூடிய பொருட்கள் விற்கப்படாமல் போய்விடும். இந்த மார்க்கெட்டிங்கில் நிறைய வகையான மெத்தட்லாம் இருக்குது. இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் அப்படிமாங்க. நம்ம கடைக்கு அலுவலகத்துக்கு யார் வராங்களோ அவங்க மூலம் வியாபாரம் பண்ணுறது இன்பவுண்டு. அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங், நம்ம வெளியில் போய் மற்றவங்களை சந்தித்து அதை பற்றி அவங்களுக்கு இந்த பொருட்கள் மேலே ஈடுபாடு இருக்கா இல்லையா, வாங்குவாங்களா, நம்ம கஸ்டமராக ஆகுவாங்களா இல்லைங்கிறதெல்லாம் இல்லாமல் கண்டுபிடிக்கிறது அவுட்வேர்டு மார்க்கெட்டிங். அப்புறம் டோர் டு மார்க்கெட்டிங், வீடு வீடாக போய் பொருட்களை விற்கிறது. கேட்லாக் மார்க்கெட்டிங், பொருட்களை பற்றிய விவரங்களை பிரிண்ட் பண்ணி மெட்டீரியல்ஸாக கொடுத்து பண்ணுறது. இதுபோல் நிறையா வகையான மார்க்கெட்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. இவைகளெல்லாம் கன்வென்ஷனல் மெத்தட் அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மெத்தடு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம விற்கக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கிறது. இது எந்த வகைக்கு வேகமாகவும் புகழையும் பெற்றிருக்குன்னு பார்த்திங்கன்னா, ரேடியோ இருந்த காலத்தில் ஒரு 50 மில்லியன் வாடிக்கையாளர்களை சந்திக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஆச்சாம். அதே டிவி மூலம் அதே 50 மில்லியன் வாடிக்கையாளர்களை சந்திக்கணும்னா 13 வருடங்கள் ஆச்சாம். இன்டர்நெட் வந்தது, வேகமாகிடுச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த இன்டர்நெட் மூலம் அதே 50 மில்லியன் வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கு 4 வருடங்கள் ஆச்சாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு 50 மில்லியன் வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப மிக சாதாரணம், மிக விரைவில், மின்னல் வேகத்தில்னு சொல்லலாம். ஆக இந்த மின்னல் வேக சாதனங்களை பயன்படுத்தி நம்ம மார்க்கெட் பண்ணுறப்ப நம்ம பொருட்கள் மிக விரைவாக சந்தைப்படுத்தப்படும். அதனால தான் இப்போ எல்லா நிறுவனங்களும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இறங்கியிருக்காங்க. இதுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் கூட இருக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 1990 தான் பிரபலமானது. இன்றைக்கி அது பெரிய லெவலுக்கு வந்திருக்கு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்னலாம் பயன்படுது? இன்டர்நெட் மூலம் பண்ணலாம், மொபைல் ஃபோன் மூலம் பண்ணலாம், பிளாகிங் மூலம் பண்ணலாம், இமெயில் மூலம் பண்ணலாம், ஸ்கைப் மூலம் பண்ணலாம், இல்லை இது எல்லாம் சேர்ந்து எல்லாத்தோடையும் சேர்ந்தும் பண்ண முடியும். ஆனால் இப்போ இமெயில் மூலம் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. அந்த இமெயிலை வந்து தொடவே மாட்டாங்க, டெலீட் பண்ணிவிடுவாங்க, இல்லை ஸ்பேமில் போட வச்சுருவாங்க. டிவியில் கொடுக்குற விளம்பரத்தை இன்றைக்கி டிவியில் விளம்பரம் வந்தாலே அந்த நிகழ்ச்சியை விட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு தாவிடுறோம், அடுத்த சேனலுக்கு தாவிடுறோம். அதனால் அது அந்த விளம்பரம் வந்து முழுமையாக எல்லாருக்கும் போய் சேருமா, நம்ம செலவு பண்ணுற அளவுக்கு போகுமான்னா இல்லைன்னு நான் சொல்ல முடியும். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால செலவு ரொம்ப கம்மி, விரைவாக போகுது, 24 மணி நேரம் நமக்கு கிடைக்கும், எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த கூகுள் ஆட் அப்படின்னு ஒரு ஆட் வேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கூகுள் ஆட்வேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வார்த்தைகளெல்லாம் நம்ம கூகுளில் போய் உள்ள நம்முடைய மெயிலை பார்க்குறப்ப அல்லது வேறு ஏதோ ஒன்று பார்க்குற பக்கத்தில் இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்னாகும், நம்மளை அந்த பக்கம் இழுக்கும். ஒன்று நம்ம அந்த பொருட்களுடைய விற்கிற கடைக்கு போக சொல்லும், இல்லை அந்த பொருள் விற்கிற இணையதளத்துக்கு நம்மளை இழுத்து செல்லும். இதில் இன்னொரு வசதி என்னென்னு கேட்டிங்கன்னா, புள்ளி விவரங்களை சேகரித்த புள்ளி விவரங்களை அனலிட்டிக்கலாக பார்த்து யார் அதிகமாக அந்த பொருள் வாங்குகிறாங்க, யார் குறைச்சி வாங்குறாங்கங்கிற பார்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முன்னெல்லாம் நீங்கள் ஒரு கஸ்டமரை ஒரு பொருள் விற்றுட்டிங்கன்னா திரும்பி அந்த கஸ்டமரை பார்க்குறதுங்கிறது
அவ்வளவு சீக்கிரமாகவோ அல்லது எளிதாகவோ பார்க்க முடியாது. நம்ம அதை ஒரு முறையாக செய்கிறதும் கிடையாது. ஆனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு முறை ஒருத்தர் பொருள் வாங்கிட்டாங்கன்னா மீண்டும் மீண்டும் அவருக்கு அந்த பொருள் எப்பப்பெல்லாம் தேவைப்படும்னு நம்மளே முன்னையே அறிந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாலே போய் விற்க முடியும். உதாரணமாக 2 நாளைக்கு முன்னால் இந்த ஒரே ஆன்லைன் மார்க்கெட்டிங் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய விளம்பரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்து பண்ணாங்க. நான் சில பொருட்களை உதாரணமாக ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு இதெல்லாம் என்ன விலை விற்கிது, வெளியில் மார்க்கெட்டில் இருக்குது, இங்கேயும் என்ன விலை விற்கிதுங்கிறதுக்காக நான் போய் உள்ள சர்ச் தான் பண்ணேன், வாங்க கூட இல்லை. நான் சர்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு 1/2 hour கழிச்சு நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போகிறேன். நான் பண்ணது ஒரு அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் பண்ணேன். நான் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஃபேஸ்புக்கில் போகிறேன். அங்கே இந்த சைடில் வரக்கூடிய விளம்பரங்களில் இந்த பூஸ்ட்டும் ஹார்லிக்ஸும் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சர்ச்சிங் இன்டென்ஷன் என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கூகுளில் இருக்கிற தகவல்கள்லாம் இங்கே அவங்களோடு இணையப்பட்ட இணையதளங்களுக்கு அனுப்பப்படுது. ஆக எனக்கு எங்கெல்லாம் போனாலும் நான் என்ன பொருளை வாங்குவேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருளை என்கிட்ட விற்க முடியும். நான் வாங்கணும்னு நினச்சிருப்பேன், ஆனால் மறந்துருப்பேன். ஆனால் இப்போ போனோடனே இதை பார்த்தோன்னே வாங்கக்கூடிய என்னை தூண்டும். இந்த மாதிரியான வசதிகள் அதிகமாக இருக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விலையும் கம்மி, எந்நேரமும் யாரை வேணாலும் ரீச் பண்ண முடியும், ரொம்ப விரைவாகவும் ரீச் பண்ண முடியும், புது புது பொருட்களை கொண்டு வர முடியும். ஆக மற்ற கன்வென்ஷனல் மெத்தடில் உள்ள மார்க்கெட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா எந்த ஒரு நிறுவனமும் சந்தையில் இருக்க முடியாது. சந்தையை விட்டு நம்ம சீக்கிரமாகவே வெளித்தள்ளப்பட்டு விடுவோம். சுற்றுச்சூழல் மாசு அடைவதற்கு முக்கியமான காரணம் மனிதர்களாகிய நாம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதுதான். சுற்றுச்சூழல் மாசு அடைவதால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, எவ்வாறு சுற்றுச்சூழலை சிறப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி டாக்டர் வின்சென்ட் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். பொதுவாக சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. எத்தகைய சுற்றுச்சூழல் நமக்கு அமைகிறதோ அதை பொறுத்து அதை ஒற்றியுள்ள சுகாதாரமான சூழல்களும் உருவாகிறது. அதனால்தான் எப்பொழுதும் நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை பல சூழ்நிலையில் தரப்படுகிறது. ஆனால் வளர்ச்சி என்ற போர்வையில் நாம் செய்கிற சில தவறுகள் சுற்றுச்சூழலையும் பாதிக்கிறது. அதை ஒட்டி நம்முடைய சுகாதாரமான வாழ்க்கை முறையையும் கெடுத்து கொண்டிருப்பது என்பது சில நேரங்களில் நாம் அறிந்து கொள்வதில்லை. உதாரணமாக நம்முடைய சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு பாழடைந்து கொண்டிருக்கிறது என்பதை தொழிற்சாலைகளிலிருந்து வருகிற கழிவுகளோ அல்லது வாகனத்திலிருந்து வருகிற புகைகளோ இவற்றை நம்முடைய சுற்றுச்சூழலை கெடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்திருக்கிற உண்மை. ஆனால் பல நேரங்களில் நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு வழிவகுக்கிறது என்பது நாம் நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக நம் வீடுகளிலிருந்து வருகிற கழிவுகளை அல்லது தேவையற்ற பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டு தெருவில் போடுகிற ஒரு பழக்கம் இன்று வரை கூட இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் நாம் வீடுகளிலிருந்து வெளியேற்றுகிற சில கழிவுப் பொருட்களை நாம் எங்கேயோ சென்று அதை தான் இல்லீகல் டம்மிங் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த மாதிரி வெளியேறுகிற அந்த குப்பைகளையோ அல்லது கழிவுகளையோ எடுத்துக்கொண்டு வேறு ஒரு இடத்தில் போடுகிற முறை இன்று கூட இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிசயமான, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதிர்ச்சி தரும் தகவல் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனையில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிற ஒரு பிரச்சனை இந்த மாதிரி முறைகேடாக நம்முடைய கழிவுப் பொருட்களை கொண்டு மற்ற இடங்களில் கொண்டு செலுத்துகிற ஒரு பழக்கம் இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் இவ்வாறு செய்யப்படுகிற இந்த சிறு சிறு தவறுகள் நம்முடைய சுற்றுச்சூழலில் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு அறியாமை என்பதனால்தான் இந்த தவறுகள் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு குறிப்பிடுகிற ஒரு தகவல் என்னவென்று கேட்டால், கிட்டத்தட்ட 15 விழுக்காடு குழந்தைகள் இந்த மாதிரி முறைகேடாக குப்பைகளை கொண்டு நாம் ஒரு இடத்தில் இருத்துகிற பொழுது அங்கே ஏற்படுகிற சீர்கேட்டினால் பல நோய்கள் குழந்தைகளுக்கு வருகிறது என்பது இன்றைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் சிறப்பாக அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், நாம் போடுகிற அந்த குப்பைகளில் சில நேரங்களில் உடைந்த கண்ணாடிகளை நாம் போடுகிற பொழுது அதில் இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த குழந்தைகள் விளையாடுகிற பொழுது அதில் இருந்து வெளியேறுகிற நச்சுப் பொருள்கள் மட்டுமல்ல, ஆபத்தான சில பொருள்கள் குழந்தைகளை காயப்படுத்தி விடுகிறது என்ற ஒரு இப்பொழுது நமக்கு தகவல் வருகிறது. அவ்வாறு அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் மட்டுமல்ல, இந்த மாதிரி சுகாதார பிரச்சனையும் உருவாவதோடு இல்லாமல் தேவையற்ற ஒரு பிரச்சனைக்கு அவள் ஆளாய் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குறியீடு இன்றைக்கு நமக்கு தெரிகிறது. அதனால்தான் நம்முடைய வாழிடத்தை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்வதோடு இல்லாமல் நாம் நம்முடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றுகிற எத்தகைய ஒரு குப்பைகளையுமே நம்ம மேலாண்மைப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. அடுத்து சில நேரங்களில் கட்டடங்களில் உள்ள அதிலிருந்து வெளியேறுகிற சில தேவையற்ற பொருட்களை நாம் சில நேரங்களில் வெளியிடத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், அதற்கென்றே சில விதிகள் இன்றைக்கு இருக்கிறது. பொதுவாக மாநகராட்சி ஒட்டிய இடங்களாக இருக்கலாம், அல்லது பஞ்சாயத்தை ஒட்டியுள்ள இடங்களில் இருக்கிற இடங்களில் நாம் வெளியேற்றுகிற அத்தகைய குப்பைகளை சரியான முறையில் சரியான இடத்தில் கொண்டு போட வேண்டும் என்ற ஒரு சட்ட நியதி இருக்கிறது. அவ்வாறு முறைகேடாக கொண்டு போடுகிற அந்த பொருட்கள் பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு நமக்கு தெளிவாக தெரிவதன் காரணமாக நாம் சில சட்ட நியதிகளை கடைபிடிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். உதாரணமாக, கிட்டத்தட்ட 200 லிட்டர் குப்பை அளவிற்கு அதையும் தாண்டி உள்ள அளவிற்கு அந்த குப்பைகளை நாம் உருவாக்கி இருக்கிற பொழுது அதை ஒரு சாதாரண முறையில் அதை கையாளக்கூடாது என்ற ஒரு சட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட 2500 லிட்டர் அளவிற்கு உள்ள குப்பைகளை நாம் உருவாக்குகிற பொழுது அதை எங்கே கொண்டு போட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவை போன்ற அதிக ஜனத்தொகை பெருக்கம் உள்ள இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு குப்பைகள் பல தீமைகளை உருவாக்கும் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த சட்டம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு 200 லிட்டருக்கு மேலாக நம்முடைய வீடுகளில் உருவாகிற குப்பைகளாக இருக்கலாம், அல்லது தொழிற்சாலையிலிருந்து கிட்டத்தட்ட 2500 லிட்டருக்கு மேலாக உருவாகிற குப்பைகளாக இருந்தாலும் அவற்றை நாம் அப்படியே ஒரு இடத்தில் போட்டு விடுகிற அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம் இன்னைக்கு இயற்றப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த மாதிரி உருவாகிய குப்பைகளை சரியான இடத்தில் போட வேண்டும் என்ற அந்த நியதியை நாம் இன்றைக்கு கடைபிடிப்பதோடு இல்லாமல் அவ்வாறு போடுபவர்களை நாம் நிச்சயமாக அடையாளம் காட்டுகிற பொழுது அவர்களுக்கு இன்றைக்கு அபராதம் போடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இது மட்டும் ஒரு தீர்வல்ல. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏற்படுகிற இத்தகைய தேவையற்ற பொருள்களை, அதுவும் முறைகேடாக உருவாகிற இந்த பொருள்களை கையாளுகிற ஒரு பழக்கத்தை நாம் இன்றைக்கு உருவாக்க கொள்ள வேண்டும். அடுத்து, இவ்வாறு உருவாகிற அந்த குப்பைகளை நாம் குறைக்க வேண்டும் என்ற ஒரு நியதியும் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு குப்பைகளை உருவாக்குகிற உரிமை இருப்பதோடு நாம் நினைத்து கொண்டிருப்பதோடு இல்லாமல் அவ்வாறு உருவாகிற தேவையற்ற குப்பைகளை இன்றைக்கி
பிரித்து அவற்றை சரியான முறையில் மறுசுழற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் இன்றைக்கி ஏற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பொருளுமே மறுசுழற்சியின் மூலம் அதை நல்ல ஒரு உன்னதமான பொருளாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் தான் சில நேரங்களில் வேஸ்ட் இஸ் வெல்த் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அவ்வாறாக உருவாக்கப்பட்ட அந்த பொருட்களை எந்த அளவிற்கு அது ஒரு பொருளீட்ட கூடிய பொருளாக நாம் உருவாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு நாம் வெளியேற்றுகிற அந்த கழிவுப் பொருட்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை நாம் சுத்தமாக அதுவும் கையாளுகிற அந்த முறையில் நம்முடைய சூழலை உருவாக்கிவிட்டால் நிச்சயமாக நாம் இன்றைக்கு சொல்கிற பல நோய்களை பற்றி குறிப்பிடுகிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நகரங்களில் இந்த குப்பைகளால் ஏற்படுகிற தொல்லை என்னவென்று கேட்டால், மழை வருகிற பொழுது அங்கே ஏற்படுகிற பிரச்சனை என்னவென்றால், இதனால் இந்த குப்பைகளினால் தண்ணீர் தேக்கம் உருவாகி, அந்த தண்ணீர் தேக்கம் உருவாதனுடைய காரணமாக பல கிருமிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாவதோடு இல்லாமல், அந்த மழை முடிந்தவுடன் பல நோய்கள் வருவதற்கும், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் வருவதற்கு அது பெரிய காரணியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது, நம்முடைய வீட்டையும் நம்முடைய வாழிடத்தையும் அதோடு நாம் உருவாக்கியிருக்கிற அந்த மாதிரி குப்பைகளை தேவையற்ற இடத்தில் போட்டு ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையை நாம் உருவாக்கக்கூடாது என்பது ஒரு தனி நபர் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது, 1000 சட்டங்கள் இருந்தால் கூட நம்முடைய மனமாற்றம் ஒன்றே இதற்கு ஒரு நல்ல வழியை உருவாக்கும். அதன் மூலம் நல்ல சுற்றுச்சூழலும் அதன் தொடர்ச்சியாக நல்ல சுகாதாரமும் உருவாகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய வாழ்க்கையும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த இடத்தில் ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கு இது வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொண்டு, இந்த மாதிரி குப்பைகளை உருவாக்குகிற அந்த சூழ்நிலையை குறைத்து அதை கையாளுகிற மேன்மைப்படுத்துகிற ஒரு உத்தியில் நாம் முயற்சிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழல் மிகவும் சிறப்பாக அமையும்.